GitHubனா டெவலப்பர்ஸோட போர்ட்ஃபோலியோ மட்டும் இல்லை. GitHubஐ நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் வாங்க. ஸோ GitHubல ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணி பிரான்ச்சஸில் உங்களோட கோடை கமிட் பண்ணால் மட்டும் பத்தாது. அதுவும் ஒன் டே ஒர்க்காக மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லியுமே ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி டே பை டே அந்த கமிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஒர்க்கிங் கன்சிஸ்டன்சியை ஷோகேஸ் பண்ணும். ஸோ டெய்லியுமே நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி கமிட் பண்ணி பிஆர் ரைஸ் பண்ணுறீங்க, பக் ஃபிக்ஸஸ் பண்ணுறீங்க, ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு கமிட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறத அந்த டேஷ்போர்ட்லேயே ஷோகேஸ் பண்ணும். ஸோ HR உங்களோட இந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குறப்ப ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பார். ஸோ அதனால் நீங்கள் GitHubஐ எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ரீட்மி ஃபைல் இருக்கணும், கரெக்டான ரெப்போ கிரியேட் பண்ணியிருக்கணும், பிரான்ச்சஸ் இருக்கணும், நீங்கள் பக் ஃபிக்ஸ் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட GitHub போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோவா ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோவா அவங்களுக்கு காமிக்கும். இது உங்களோட வேல்யூவை இன்டர்வியூவில் ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால GitHubஐ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லியும் ப்ராஜெக்ட்ஸாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.